الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم عن عبد الله بن عمرو بن العاص أن رسول الله صلى الله عليه وسلم قال: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. رواه مسلم. صدق الله وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழ் அனைத்தும் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாங்க. சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்ணன் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, மற்றும் உள்ள நபிமார்கள், உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய நபியின் மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈயத்தான பெண்மணிகள், தபா தாபி பெண்மணிகள், அவுலியாக்கள், பெண் அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், வர முடியாமல் வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நம்மை விட்டு முன் சென்று விட்ட நம்முடைய குடும்பத்துடைய உறுப்பினர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழக்கூடிய, இனிமேல் வர இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிமான முக்கியமான சந்ததியினர்கள் அனைவரும் மீது அல்லாஹ் தஆலா என்றென்றும் நின்று நிலவ செய்யட்டுமா. நம்முடைய இந்த நல்ல நேரத்தில் சிறப்பான மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹலாலான, நிறைவேறாத நல்ல பல ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருவானாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும், திருமணம் ஆகாமல் ஜோடிகள் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சாலிஹான அவர்கள் விரும்பும் ஜோடிகளை அமைத்து லேசான முறையிலே, சிறப்பான முறையிலே திருமணத்தை அல்லாஹ் தஆலா நடத்துவதற்கும், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஹவாவில ஹாஜத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பயணத்தை லேசாக்கி நல்ல நிறைவான ஊதியத்தோடு வேலை வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்தருவானாக. சொந்த வீடு, சொந்த வாகனம், நகை நட்டுகள், ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் சேமிப்பாக ஹலாலான வழிகளிலே அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பில்லி சூனியம், செய்வினை, பொறாமைகள், சூழ்ச்சிகள், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள், சொந்தக்காரர்கள், சகோதர சகோதரிகள், கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வலப்பக்கம், இடப்பக்கம், முன்னால், பின்னால், எல்லா திசைகளிலும் முன்னோக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துள்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்திசாலித்தனமான வாழ்க்கையை, சாலிஹா சிந்தனையை தந்துள்வானாக. நல்ல ஞாபக சக்தியை தந்து, படிப்பிலையும் ஓதுவலையும் அல்லாஹ் தஆலா முன்னேற்றத்தை தந்து, இறைச்சமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி தந்துள்வானாக. வீணான செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், ஹராமான வழிகளிலே நமக்கு வரக்கூடிய வருமானங்கள், வட்டி போன்ற நம்முடைய பரக்கத்தை எடுக்கக்கூடிய எல்லா விதமான வருமானங்களிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துள்வானாக. இந்த சபை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட சபையில் அல்லாஹ் தஆலா இந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பானாக. அதனால தான் நம்ம இந்த துஆவை செய்கிறோம். துஆவை செய்கிறது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கின்றது. எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, கை கால் வலிகளோடு அருமையான இந்த நேரத்திலே சீரியல் நாடகங்கள் பார்க்காமல், வெட்டி பேச்சுக்கள், வெட்டி நியாயங்கள் பேசாமல் அல்லாஹ் ரசூலுக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூடுவதற்கு கபூல் செய்திருக்கின்றான் என்றுதான் பொருள். இதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும் தாய்மார்களே. ஏனென்று சொன்னால், ஒரு இறைநேசர் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தாபிஈ ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
என்று நினைக்கின்றேன். அவருடைய அடிமை பெண், வேலைக்கார பெண்மணி தஹஜ்ஜத் தொழுகை, இரவு நேர தொழுகைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இப்போ அந்த அவுலியா தஹஜ்ஜத் தொழுகிறதுக்காக தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்போ உங்களை மாதிரி தாய்மார்கள் மாதிரி ஒரு பெண்மணி, அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இரவு முழுவதும் தொழுது இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அவுலியா எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அவுலியாவுடைய வீட்டில் வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இரவு முழுவதும் தொழுது விட்டு துவாவில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி துவா செய்திருக்கின்றார். அந்த துவாவில் ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த பெண்மணி, நல்லா கவனிக்கணும். யா அல்லாஹ், நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறதின் காரணத்தினால நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக. நல்லா கவனிக்கணும். நீ அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க அந்த பெண்மணி. யா அல்லாஹ், நீ என் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால், உண்மையிலே நீ என் மேல அன்பு வச்சிருந்தா, அன்பு பாசம், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அந்த தாய் துவா செய்யறாங்க, அந்த பெண்மணி துவா செய்யறாங்க. உடனே இதா அவங்க சத்தமா துவா செய்யும் போது காதல வாங்குறாங்க அந்த அவுலியா. அப்ப சொல்றாங்க, ஓ பெண்மணியே, வேலைக்கார பெண்மணியே, அல்லாஹ் கிட்ட அப்படி துவா செய்யாத. நீ என் மேல வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா நீ என்னை ஏற்றுக்கோ, அப்படி துவா செய்யாத. நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உண்மையானதா இருந்துச்சுன்னா என்னை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுமா அப்படின்னு அந்த ஆலிம் சா, அந்த அவுலியா, அவங்க ஆலிம் தான், திருத்தி கொடுக்குறாங்க. என்னதான் ஆலிம் சவா இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த இல்மு, அதை வச்சு அவங்க சொல்றாங்க. இந்த அவுலியா சொன்னதும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணி துவாவை நிறுத்திக்க சொல்றாங்க, பெரியவங்களே, நீங்க அவுலியா, அல்லாஹ் என் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம இங்க நின்று தொழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தூங்கி எந்திரிச்சு வந்து தொழுவ போறீங்க தஹஜ்ஜத். சுப்ஹானல்லாஹ். இப்ப சொல்லுங்க தாய்மார்களே, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்களே, நம்ம அல்லாஹ் மேல வச்சிருக்க அன்புனால நம்ம வந்தோமா, அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால வந்தோமா? சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அந்த நேரம் பார்த்து நம்ம முட்டு வலி வந்துடும், அந்த நேரம் பார்த்து வீட்டுல விருந்தாளிகள் வந்துருவாங்க, அந்த நேரம் பார்த்து ஏதாவது முக்கியமான போன் வந்துடும், அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு தடைகள் வரலாம். அல்லாஹ் இதெல்லாம் விட்டு நம்மளை காப்பாத்தி நம்ம நீயத்து வச்சோம் தெரியுமா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பயானு, இந்த வாரமே நம்ம நீயத்தை வச்சுட்டு தான் எந்திரிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி அடுத்த வாரமும் வந்து சேரணும்னு இங்க வரக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோருமே நீயத்து வச்சுட்டு போறதுனால அல்லாஹ் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த தடைகளையும் கொடுக்காம நல்ல விதமா இங்க கொண்டாந்து சேர்க்கிறோம். இப்போ அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால நம்ம இந்த மாதிரியான சபைக்கு வர முடியுது. ஆனா இந்த காலம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பேசுறதுக்கு பேச்சு கம்மி கிடையாது, ஏதாவது நமக்கு பேசுறதுக்கு கிடைச்சிரும். அக்கம் பக்கத்து வீட்டுல திண்ணையில உட்காந்துட்டு நம்ம நிறைய ஏதாவது ஒரு பலா பேசிக்கிட்டு இருக்கலாம், சீரியல் பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம், அல்லது ஏதாவது போன் போட்டு யாருக்காவது பேசலாம், நல்லது எதுவுமே செய்யாம பகல் ஃபுல்லா வேலை செஞ்சு அசதியில கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் நம்மளை இங்க கொண்டு சேர்ந்திருக்கானா, அல்லாஹ் ஏதோ நம்ம மேல கொஞ்சமாவது பாசம் வச்சு ரஹ்மத்தான பார்வையை பார்த்து கொண்டாந்து சேர்த்திருக்கிறான். இந்த காலத்துல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவுலியா அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த இஸ்லாமும் இந்த தீனும் ஆண்களை வைத்து வளர்வது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களின் மூலமாகத்தான் முக்கியமாக இந்த தீனும் இஸ்லாமும் பாதுகாக்கப்படுகின்றது. பெண்களுடைய சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு ஆண்கள் எல்லாம் வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெண்மணிகளுடைய ஈமானுடைய பலத்தையும், பெண்களுடைய இஸ்லாத்திற்காக, பெண்கள் தீனுக்காக செய்யக்கூடிய தியாகங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்வான முறையில் வைத்திருக்கின்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியுடைய மனைவி, அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க, குரான்ல ஆயத்தெல்லாம் இறங்குது, குரான்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களை பார்த்து பார்த்து அல்லாஹ் சொல்றான். அந்த அம்மாவுக்கு தெரியல,
அல்லாஹ் தஆலா ஆண்களை பார்த்து சொன்னாலும் அதே சட்டம் தான் பெண்களுக்கும் அப்படின்ற செய்தி தெரியல. நல்லா கவனிக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் ஆண்களை பார்த்து குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய மனைவி சொல்றாங்க, ஆண்களுக்கு சொன்னாலும் அதுவே தான் பெண்களுக்கும் சட்டம். பெண்களுக்கு தனியாக ஏதாவது சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை அல்லாஹ் தனியாக சொல்லிடுவான். நபிமார்களுடைய மனைவிக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுவான், அல்லது பொத்தாம்பொதுவா முஸ்லிமான பெண்கள் என்று சொல்லிவிடுவான் என்று அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஆனா கண்ணியத்திற்குரியவர் தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பெண்மணி பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா எந்த ஆயத்தை இறக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான் பாருங்க. அதுல பெண்களை தனித்தனியா சொல்றான். இன்னல் முஸ்லிமீன, நிச்சயமாக முஸ்லிமான ஆண்கள், வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான பெண்கள், வல் முஃமினீன, முஃமினான ஆண்கள், வல் முஃமினாத்தி, முஃமினான பெண்கள், வல் கானித்தீன, கட்டுப்படக்கூடிய பெண்கள் ஆண்கள், வல் கானிதாத்தி, அல்லாஹ் ரசூலுக்கு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள், வஸ்ஸாதிகீன, உண்மையான ஆண்கள், வஸ்ஸாதிகாத்தி, உண்மையான பெண்கள், வஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ள ஆண்கள், வஸ்ஸாபிராத்தி, பொறுமையான பெண்கள், வல் ஹாஷியீன, பயபக்தியுடைய பெண்கள் ஆண்கள், வல் ஹாஷியாத்தி, பயபக்தியுடைய ஆண்கள், வல் முத்தசத்திகீன, தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், வல் முத்தசத்திகாத்தி, தான தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வஸ்ஸாயிமீன, நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், வஸ்ஸாயிமாத்தி, நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும், தங்களுடைய மறைவிடத்தை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஹலாலான வழிகளிலே தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆண்கள், வல் ஹாஃபிதீன வல் ஹாஃபிதாத்தி, தங்களுடைய ஆசைகளை ஹலாலான வழிகளிலே தீர்த்து கொள்ளக்கூடிய பெண்கள், வஸாக்கிரீன அல்லாஹ கதீரன், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், வஸாக்கிராத்தி, அதிகமாக ஆண்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். இப்போ பாருங்க, இங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள். அஅத்தல்லாஹு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்து விட்டான். மக்ஃபிரத்தன், மன்னிப்பை தயாராக வைத்து விட்டான். அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியையும் அல்லாஹ் தஆலா தயாராக வைத்திருக்கின்றான். ஒரு பெண்மணி, ஒரு தாய் குலம் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எல்லா சட்டத்திலையும் ஆண்களை பார்த்து மட்டும்தான் சொல்றானே, அல்லாஹ் பெண்களை பத்தி பார்த்து சொல்ல மாட்டேங்கிறானே, குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா ஆண்களை பார்த்து பார்த்து இறக்குறானே அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் பயந்துதான் இருக்கான். அப்ப பெண்களுக்கு எவ்வளவு பவர் பாருங்க. அல்லாவே அல்லாஹ் யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனா அல்லாஹ் பாருங்க, பெண்கள் ஆசைப்பட்டான்னு உடனே ஆயத்தை இறக்கிட்டாங்க. இப்ப அவ்வளவு பவர் தாய்மார்கள்ட்ட இருக்குது. ஆயத்தை இறங்குது எப்படின்னா, கிட்டத்தட்ட 10-12 விஷயங்கள் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். அந்த ஆயத்துல ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பொறுமையான முஸ்லிமான முஃமினான, அதே மாதிரி பயபக்தியுடைய, அதே மாதிரி சுத்தமான இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பெண்கள் பெண்கள்ன்ற தனித்தனியாக வார்த்தையை எங்க பேரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் அப்படின்றதுக்காக பெண்களும் பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வே என்ன செஞ்சுட்டான், பெண்கள் ஆசைப்படுகின்றார்கள் என்பதற்காக அவர்களுடைய பெயரை சொல்லி 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 ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆயத்தை இறங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்மணிகள் அப்படி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உலகளாவிய அளவிலே பெண்களை அற்ப பொருளாக கருதப்பட்ட காலங்கள் இருந்தது. பெண்கள் மனித இனமே இல்லை அப்படின்ற கிரேக்கர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்கள் மனித இனம் கிடையாது. பல 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு சமுதாயத்திலே ஒரு மதிப்பே இல்லாமல் இருந்தது. எப்பொழுது இஸ்லாம் வந்ததோ பெண்களுக்கு சொத்தில் பங்கு, பெண்களுக்கு கல்வியில் உரிமை, பெண்களுக்கும் தனி அந்தஸ்து, அவர்களும் மனிதர்கள் தான்
போன்ற எல்லா விளக்கங்களையும் மனித சமுதாயத்திற்கு நபியின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். தாய்மார்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெண்களுடைய தேக வலிமை, உடல் வலிமை அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்திருக்கின்றான்? அவர்களுக்குள்ள சக்தி, ஆற்றல் ஆண்களுக்கு கூட கிடையாது. கடந்த கால பெண்கள் உடல் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு நீண்ட ஆயுள், சர்வசாதாரணமாக 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வாழ்ந்தார்கள். அன்னைக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பெண்கள், ஆண்கள். இன்னைக்கு பெயர் சொல்ல முடியாத நோய்கள் எல்லாம் வருகிறது. நமக்கே பெயர் தெரியல, நோய் வந்த பிறகுதான் பெயரே தெரியும். அன்னைக்கு வீட்டில் சுகப்பிரசவம், இன்னைக்கு ஆஸ்பத்திரியில சிசேரியன். அன்னைக்கு டஜன் கணக்கிலே குழந்தைகள் பெற்றெடுக்கப்பட்டார்கள். அதிலே சந்தோஷம் காணப்பட்டது. குடும்பம் கலகலத்து இருந்தது. ஒரு குழந்தை ஒரே ஒரு பெண்மணி இடத்தில் வளராது. தாய், அவளுடைய தாய் பாட்டி, தந்தையின் தாய் அவளும் நானி, நானா, நானி, அதே மாதிரி மாமி என்று எல்லோரிடத்திலும் சேர்ந்து வளரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா குடும்பத்திலே ஆக்கி வைத்திருந்தான். அன்னைக்கு பேர பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய வேலைகளை நம்முடைய மூத்தவர்கள், முதியவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மூத்தவர்கள், முதியோர் இல்லங்களிலே ஒதுக்கப்படுகின்றார்கள். தனியாக வீட்டிலே வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு கண்காணிப்பதற்காக வேலைக்காரர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். காசு பணம் அனுப்புவதில் பிரச்சனை. நான் மட்டும்தான் அனுப்ப வேண்டுமா, அவன் அனுப்ப மாட்டானா என்ற பிரச்சனை. இதற்கெல்லாம் காரணம் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, குலூ மின் தய்யிபாத்தி, நீங்கள் சுத்தமான உணவுகளை உண்ணுங்கள். மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் சுத்தமானதை உணவுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹலாலா ஹராமா என்று தெரியவில்லை. நான்வெஜ், கோழி, இறைச்சி என்று எல்லா இடத்திலும் நாம் பூந்து விளாசுறோம். எந்த கடை, எப்படிப்பட்ட கடை, எப்படிப்பட்ட கறி, யாருடைய கல்யாணம், எப்படிப்பட்ட கல்யாணம், யாரிடத்திலிருந்து இறைச்சி வாங்கப்படுகின்றது. முந்தைய காலங்களிலே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னா யார் கூப்பிடுறா, அவர் என்ன சம்பாதிக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நல்லா பணக்காரராக இருக்காங்களா, அப்போ விஷயமா விருந்து இருக்கோம், மரண விருந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடும். இது ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தூய்மையான உணவு என்று சொன்னால் அது ஹலாலான உணவையும் குறிக்கும், ஆரோக்கியமான உணவையும் குறிக்கும். பிட்சா, பர்கர், அது இது எதெல்லாம் உடம்புக்கு கெடுதி என்று நமக்கு தெரிந்து இன்னைக்கு ஸ்கூல்லே பாடமாக வச்சுட்டாங்க. ஜங்க் ஃபுட்டு, நாட் ஃபுட்டு என்று பிள்ளைகள், எல்கேஜி பிள்ளைங்க சொல்கிறாங்க நமக்கு, இதெல்லாம் பேட் ஃபுட்டு, இதை சாப்பிடக்கூடாது. எல்கேஜிலே டாக்டர் ஆகிடுறாங்க பிள்ளைங்கள்லாம். ஆனாலும் அதே பிள்ளைங்க தான் கேட்குறாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க. அது படிச்சுட்டு அதையே அந்த பாவத்தையே செய்யக்கூடிய சூழ்நிலை இது காரணம். எனவே நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய ஆரோக்கிய முறைகளை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமே அந்த காலத்திலே நாமே இயந்திரமாக இருந்தோம். நாமே துவைத்தோம், நாமே வீட்டு வேலைகளை செய்தோம், நாமே அரைத்தோம், நாமே உணவுகளை சமைத்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாம் மயமாக ஆகிவிட்டது. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. இது ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே போய் தண்ணி இறைக்கிறதுனால அவங்க தோல்ல தண்ணி தூக்கிட்டு வந்த காயம் ஏற்பட்டுருச்சு. உடல் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. புத்திசாலியான பெண்மணி, வீரதீரமான பெண்மணி, 9 வயசு 8 வயசுலேயே மக்காவுடைய தலைவர்களை பார்த்து நச்சுன்னு கேள்வி கேட்டவங்க. அப்பேற்பட்ட பெண்மணிக்கும் ஒரு சின்ன வயசு தான், 20 வயசு தான். அதுலேயும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ரொம்ப மனைவி கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்துட்டு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேலைக்கு வரக்கூடிய பெண்களை வேலைக்கு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரும் பக்கத்தில் படுக்க வச்சு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதிக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதிக்கோங்க. படுக்கும்போது ஓதி உடம்புல தடவிக்குங்க. காலையில் நம்ம 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சோம்னு சொன்னால் ஓய்வு கிடைக்காது, ஓச்சல் இல்லை. நமக்கு டீ போடுறதுலேருந்து பசியார ரெடி பண்ணுற உணவு, காலை உணவு ரெடி பண்ணுறதுலேருந்து மதிய உணவு, இரவு உணவு என்று நமக்கு பல வேலைகள். இதற்கு இடையிலே துணி துவைத்து காய வைக்க வேண்டும், வீட்டை ஒதுங்க வைக்கும், எவ்வளோ வேலைகள் செய்கின்றோமே.
இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு டேப்லெட் என்னன்னா 3 டேப்லெட் தான். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதி உடம்புல தடவிக்கிட்டு படுத்தோம்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா உனக்கு வேலைக்காரனை விட இது சிறந்தது என்று சொல்லு. அப்போ வேலை நம்ம செய்யணுன்ற பாடத்தையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவின் மூலமாக. ஒரு ராஜாவுடைய பொண்ணு ராணியா இருக்குது. ராஜாவுக்கு என்ன இளவரசின்னு சொல்றாங்கல்ல, ராணிக்கு என்ன மரியாதையோ அதுதான். இப்போ ராணியை சுற்றி 10 பேர் வேலைக்கு இருப்பாங்க, அதே இளவரசியை சுற்றி 10 பேர் வேலைக்கு இருப்பாங்க. நம்முடைய ராஜாக்கெல்லாம் ராஜா யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈரோலோக ராஜா, மக்கத்து ரோஜா. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு எத்தனை வேலையாள் கிடைப்பாங்க சொல்லவா வேணுங்க? அந்த ராஜாவுக்கு பிறந்த இளவரசி அன்னை ஃபாத்திமா, அவங்க வாயை திறந்து கேட்கவா வேணும்? அவங்களுக்கு எத்தனை வேலை ஆட்கள் வேணும்? அல்லாஹ் கிட்ட கை தூக்கி துவா செஞ்சா முடிஞ்சு போச்சு. விடியறதுக்குள்ள ஒருத்தர் இல்லை 100 பேர் இல்லை 1000 பேர் வேலைக்கு வந்துடுவாங்க. நபியுடைய மகன் ஈரல் கொலை துண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு 2 உலகத்துக்கும் ராஜாவான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா கை சுண்டுனா எத்தனை வேலைக்காரங்க கிடைப்பாங்க அவங்களுக்கு. அவங்களும் தான் வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. மகளுக்கும் சொன்னாங்க, ஃபாத்திமா உன் வேலையை நீனே செய். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டில் தைப்பாங்க, துணி தைப்பாங்க, செருப்பு தைப்பாங்க, வீட்டை பெருக்குவாங்க, ஒதுங்க வைப்பாங்க. இது யார்? ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒதுக்கி வச்சிருக்க இது ஆம்பளைங்க வேலை, இது பெண்களுடைய வேலை, இது பிள்ளைங்க செய்யக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்க தட்டு கழுவக்கூடாது. சில வீடுகளில் இன்னும் கேள்விப்படுறோம், பிள்ளைங்க ஓசடி வர்றாங்கன்னு சொல்றாங்க, எங்க பூவா கழுவ கூடாது தட்டு. பிள்ளைகளை பழக்க வேண்டும், பிள்ளைகளை பழக்க வேண்டும். நீ சாப்பிட்ட தட்டை நீனே கழுவு, நீ குடிச்ச கிளாஸை நீனே கழுவு. நம்ம அதை சொல்லக்கூடாது, பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு சுத்தமாக வலிச்சு அவங்களே கழுவி வைப்பாங்க. இல்லை வீட்டுக்கு வேலையாள் வருது அதனால் அப்படியே போடக்கூடாது, கழுவுறது கழுவி வச்சிடணும். அப்புறம் வேலையாள் வந்து நல்லா சோப் போட்டு கழுவாங்க. பிள்ளைகளை பழுக்க வேண்டும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நான் வீட்டை பெருக்க சொல்லி சுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒட்டரை அடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், வீட்டு வேலைகளில் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்களே தன்னுடைய துணிகளை துவைத்துக் கொள்வார்கள். ரசல சியாபக்கும் சியாபவும், அவர்களுடைய ஆடைகளை அவர்களே கழுவிக் கொள்வார்கள், தைத்துக் கொள்வார்கள். இந்த மாதிரிலாம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை தருகின்றார். நம்முடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு பலத்தை தருகின்றான், சுறுசுறுப்பை தருகின்றான். இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்திலிருந்து நமக்கு தெரியுது. இன்னைக்கு உங்களெல்லாம் தெரியும், தாய்மார்களுக்கு உழைப்பு, உடல் உழைப்பு குறைந்து விட்டது, அதனால வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வருது, பிரஷர், சுகர் வருது. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரர்களுடைய நோய்களாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியும், ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் யாருக்கு இருக்குன்னா பணக்காரர்களுக்கு இருக்கும். சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு, மூளைக்கு மூளை, மருந்து மாத்திரைக்கு பஞ்சம் இல்லை. அப்போ மருந்தே நமக்கு உணவாக ஆகிவிட்டது. உணவே மருந்துன்றது போய் மருந்தே உணவாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 டாக்டர்கள் வர்றாங்க, நபியுடைய சபைக்கு 2 டாக்டர்கள் வர்றாங்க. வேற நாட்டிலேருந்து வர்றாங்க, வேற நாட்டிலேருந்து 2 டாக்டர்கள் வர்றாங்க. வந்துட்டு 10 நாள்லேயே திரும்ப போகிறோம்னு நிற்கிறாங்க. 10 நாள் கூட ஆகலை, 10 நாள் கூட ஆகலை. வந்து அனுமதி கேட்டாங்க. நாங்கள் இந்த ஊரில் வந்து வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஏதோ எங்களுக்கு பொழப்பு தளப்புக்கு கொஞ்சம் சம்பாத்தியமாக இருக்குன்னு வந்திருக்கிறோம். சரி வாங்க, தாராளமாக செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க. அவங்க முஸ்லீமும் கிடையாது, முஃமினும் கிடையாது. 2 டாக்டர்ஸ் வந்தாங்க, கடையை போட்டாங்க, அதான் கிளினிக் ஓப்பன் பண்ணாங்க. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஊர் ஃபுல்லாக விளம்பரம் பண்ணி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி, நம்மளை மீறி வேற யாராவது இங்கே டாக்டர்கள் இருக்கிறாங்களா? நாம் இந்த ஊரில் டாக்டரே இல்லைன்னு சொல்லி தானே வந்தோம், வைத்தியரே இந்த ஊரில் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு தானே வந்தோம். அப்போ பார்த்தா அங்கே டாக்டரும் இல்லை, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்காங்க நபியாக, வேறு டாக்டரே கிடையாது. அப்போ அவங்க சீக்கிரமாக வந்த ஸ்பீடுக்கு உடனே 1 வாரம் 10 நாள்லேயே புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட நாங்கள் போயிட்டு வர்றோம்
நாங்கள் எதிர்பார்த்தது இங்கே இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? நோயாளிகள்லாம் வருவாங்க, சிகிச்சை செஞ்சு ஏதாவது நம்ம சம்பாதிக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க நாங்கள் எல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டோம், நேரம் கட்டி நேரம் சாப்பிட மாட்டோம். வயிறு நிரம்ப சாப்பிட்டா தானே நோய்கள் வருது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகள் சாப்பிட்றது கம்மி, சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம ஒரு பாடுபட்டுறோம். அதே மாத்தமாக பெரியவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்றாங்க. உங்களை சொல்ல, தாய்மார்கள் சகோதரிகளை சொல்ல, வெளி வாழ்க்கையுடைய வெளி மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியாமலே குர்குரே, பிங்கோ, லேஸு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை கவரக்கூடிய விதங்கள்ல என்ன, அதே போல் பிஸ்ஸா, பர்கர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய தீமைகள் என்ன. ஆனால் அது ஒரு கலாச்சாரமாகிடுச்சு, நம்ம மீறி அது நடக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன ஆரோக்கியமோ அதை நம்ம கையாள வேண்டும். இப்போ சிறு வயசுலேயே சுகர் வந்துடுது, சிறு வயசுலேயே ப்ரெஷர் வந்துடுது, சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு தலைவலி வருது, சின்ன வயசுலேயே கண் வலி வருது, பல வியாதிகள் பிள்ளைகளை பீடித்துக் கொள்கின்றது சொன்னால் ஆரோக்கியத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும். ரெண்டாவது விஷயம், பெருத்துவிட்ட பேராசைகள் நம்மை இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் அழித்துக் கொள்வதோடு இல்லாமல் நம்முடைய உடலையும் உயிரையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. பேராசையினுடைய பரிசு தான் மன அழுத்தம், அதனுடைய வெளிப்பாடு தான் பிரஷர். அன்னைக்கு கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் அன்றைய காலகட்டங்களிலே இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்னைக்கு ஒருத்தர் சம்பாதிப்பாரு, குடும்பமே 30 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். 8 மணிக்கெல்லாம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுவோம். 8 மணி 9 மணிக்கெல்லாம். இன்றைக்கு குடும்பத்தில் 3 நபர்கள் சம்பாதிக்கின்றார், கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆனா லோன் கட்டிக்கிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கடன் வாங்கியிருப்பாரு, நகையை அடமானம் வச்சிருப்பாரு, உடம்புல நோய் இருக்கும், சின்ன வயசு ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும், அவருக்கு ஏதாவது நோய் இருக்கும். அப்ப என்ன தெரியுது? பேராசை. அல்ஹாக்குமுத் தகாசுர், செல்வத்தை பெருக்கும் பேராசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் அலட்சியமாக அசால்ட்டாக ஆக்கி விடுகின்றது. அந்த பேராசை வர்றதுனால நிறைய சம்பாதிக்கணும். அப்போ தொழுகையை விடு, எப்படி வேணாலும் சம்பாதிக்கணும். பொய் சொல்லு, அது பேங்க்லேருந்து வந்தாலும் சரி, வட்டியாக இருந்தாலும் சரி, எதுவும் பார்க்காது. வருமானம் நமக்கு வருதா பாரு, சொத்து சேரு, காசு பணத்தை சேரு, இன்னைக்கெல்லாம் அது இருந்தால் தான் மதிப்பு என்ற ஒரு தவறான கொள்கைக்கு காலத்துடைய சக்கரம் தவறான ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கு. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, பேராசையை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதற்கு 3 விஷயங்களை சொல்றாங்க. கத் அஃப்லஹ மன், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அஃப்லஹ, நிம்மதி அடைஞ்சிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்கன்ட்டாங்க. யார் நிம்மதியாக இருப்பா? உலகத்தில் வெற்றி அடைஞ்சவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்க. போய் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், ஜெயிக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்கா? ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதி வர பாருங்க, அதுக்கப்புறம் தான் தூங்கவே செய்வான். ஏன்? நிம்மதி வந்துருச்சு. அப்போ நிம்மதி எப்போ வரும்? வெற்றி அடைந்தால் வரும். அந்த வெற்றிக்கான வழி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலாஹ் மன், ஆணோ பெண்ணோ வெற்றி அடைந்து விட்டார்கள் யாரிடத்திலே 3 விஷயங்கள் இருக்கின்றதோ. மன் அஸ்லம, அவர்கிட்ட இஸ்லாம் இருக்கா? 1வது விஷயம். முஸ்லீமா? 1. ஓகே. 2வது விஷயம், ருசித கஃபாஃபன், கஃபாஃப் அப்படின்னு சொன்னால் போதுமான அளவுக்கு அவருக்கு வருமானம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. பொருளாதாரத்தில் எல்லாமே வந்துடும், மனைவி, மக்கள், வீடு, உணவு, பதவி, அந்தஸ்து, மரியாதை, வருமானம் அப்படின்றது பொருளாதாரம் சொல்லுவாங்க நம்ம தமிழில். அரபியில் ரிசுக்குன்னு சொல்லுவோம். ருசிக கஃபாஃபன், முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸ்லீமாக இருப்பது. 2வது விஷயம் தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு ரிசுக்கு. 3வது விஷயம் வகன்னஹுல்லாஹு பிமா ஆதாஹு, இதுதான் நம்ம கவனிக்கணும். இது 3வது விஷயமா சொல்லவே தேவையில்லை, ஆனால் அந்த 2 விஷயத்துக்கு இது கண்டிப்பாக வேணும். வகன்னஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை போதும் என்ற மனதோடு அவர் ஏற்றுக்கொள்வது, அதாவது போதும் என்ற மனம் அவருக்கு கிடைப்பது. வகன்னஹுல்லாஹ், போதும் அப்படின்ற மனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேராசை, ஆசை எதுவும் இருக்கக்கூடாது. பேராசையில் ஆசை இருக்கக்கூடாதுன்றாங்க. போதும் என்ற மனம் யார்கிட்ட இருக்கோ அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நீங்க பாருங்க,
யாருக்காவது ஒன்று கிடைச்சிருச்சு, நமக்கும் ஒன்று கிடைச்சிச்சு, நிம்மதியாக இருப்போம். யாருக்காவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 2 கிடைச்சிருச்சு, நமக்கும் கிடைக்கணுமே நமக்கும் கிடைக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுவோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 3 கிடைச்சிருச்சு, நமக்கும் கிடைக்கணுமே அப்படின்னு. அப்போ ஆசை பேராசையாக மாறுது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 4 கிடைச்சிருச்சு, அது பொறாமையாக மாறுது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 5 கிடைச்சிருச்சு, அது குரோதமாக விரோதமாக மாறுகின்றது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 6 கிடைச்சிருச்சு, அது விரோதியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? சுருக்கமாக சொல்லப்போனா கனாஅத் என்று சொல்லப்படக்கூடிய போதும் என்ற மனம். இப்போ நான் சொன்னேன்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும்னா 3 விஷயத்தை வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் முஸ்லீமாக இருங்க. 2வது, போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க. யார்ட்டையும் போய் கையேந்தக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? வட்டி வாங்கிடுறோம். எப்படியாவது நம்ம கல்யாணத்தை தாம் தூம் நடத்திடணும். நகை ஃபுல்லாக வித்துடுறோம். தேவைக்கு நகை இடமா வைக்கிறோம், இல்லை வட்டிக்கு வாங்குறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றலாம். அந்த வார்த்தையை கூட நாம் சொல்வதற்கு யோசித்த காலங்கள் போய் இன்றைக்கு பயானில் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும், தப்பான வழியிலே யாரும் ஹராமான வழியிலே நிம்மதியை தேடுவோமோ அங்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை பறித்து விடுகின்றார். வெளிரங்கமாக நமக்கு நிம்மதி கிடைப்பதை போன்று தெரிந்தாலும் அது பின்னால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவு மன அழுத்தம், பேராசை. அதுக்கப்புறம் நமக்கு உடம்புல பேராசை, மன அழுத்தம் வந்தால் ப்ரெஷர், சுகர்லாம் வராமல் என்ன செய்யும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இதனால் மன அழுத்தங்கள் வரும்போது ரத்தத்தில் சுத்தம் இல்லாமல் ஏற்படும். இரத்த நாளங்கள், இரத்த நரம்புகள், இரத்த குழாய்கள் அடைக்கப்படுகின்றது, ரத்தம் உறைகின்றது, மூளையில நரம்பு பாதிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பசியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பளிப்பு வரும். ரசூலுல்லாஹ் வந்து நபி பட்டம், ஆலிம்சா பட்டம், அதாவது நபி பட்டம் வாங்கின பிறகு சம்பாதிக்கலாம் போகல, மக்கள் கொடுக்கக்கூடிய ஹதியாக்கள். அதுதான் எப்படி நம்ம ஆலிம்கள் உலமாக்களுக்கு நம்ம ஊர் மக்கள் கனியாப்படுத்துகிறோமோ, அவங்க நம்மளுடைய வருமானங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றதோ, அதே போன்றதான் நபியுடைய வாழ்க்கை இருந்துச்சு. நபிக்கு வரக்கூடிய அன்பளிப்புகள் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதை பட்டுவாடா பண்ணிடுவாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க படுக்க போகும்போது பாயில பார்த்தா ஒரு பேச்சு பழம் கிடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் பாயில் படுக்கிறதுக்கு சாயங்காலம் பார்த்தா ஒரு பேச்சு பழம் கிடக்கு. இவன் நைட்டு ஜாமம், ரசூலுல்லாஹ் உருண்டுகிட்டே கிடக்குறாங்க. பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி படுத்திருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் தூங்காமல் உருண்டுகிட்டே கிடக்குறீங்களே? என்ன? இல்லை ஆயிஷா, ஒரு பேரிச்சப்பழம், ஏதோ பேரிச்சப்பழம் என் பாயில் கிடந்துச்சு, அது சதக்காவுடைய பேரிச்சம்பழமா? அதாவது பொதுச்சத்துக்கு, பொது பைத்துல் மால் என்று சொல்லப்படக்கூடிய பொதுச்சத்துக்கு வந்த மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய, மக்களுக்கு பட்டுவாடா பங்கு போடக்கூடிய சொத்துலேருந்து வந்த பேரிச்சம்பழமா? அல்லது ஜனங்க எனக்கு தனியாக ஹஜ்ரத் நபின்னு சொல்லி கொடுத்த ஹதியா அன்பளிப்பில் வந்த பேரிச்சம்பழமான்னு தெரியல. அது பாயில் இருக்கும்போது நான் மூத்தாயிட்டேன்னா இந்த பேரிச்சம்பழம் எதில் போய் சேர்க்கறதுன்னு தெரியாமே அதுக்கு ஒரு பாவியாக ஆயிடுவானோன்னு. இது யாருங்க பயப்படுறது? நம்மளை மாதிரி சாதா புதா ஆனா 2 உலகத்தையும் கையில் வச்சிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பேரிச்சம்பழத்துக்கு பயப்படுறாங்க. நம்முடைய ஆசை எப்படி இருக்குன்றது நம்ம சிந்திக்கணும். அடுத்து, எல்லோருடைய வாழ்க்கை திசையும் வீட்டுடைய குடும்ப திசைகள் மாறி போய் விடுகின்றது. சீரியல்கள் பார்ப்பதனால நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாத கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் வந்துடுது. ஃபோன் பார்க்கறதுனால ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் பல நாட்டு விஷயங்கள் நமக்கு தெரியுது. அப்போ நம்மளும் இப்படி செய்யலாமே அப்படின்னு மனசில் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய பாய்மார்கள் எல்லாம் வருதோ வராது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வெட்கம் இல்லாத சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் ஏற்படுத்தல, மனிதர்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது. வெட்கம் குறைந்து விட்ட சூழ்நிலைகள் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. பல ஊர்களில் என்னன்னா, பெண்கள் உடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆண்கள் தெருக்களில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள், பெண்கள் சகஜமாக ஆண்களுக்கு நிகராக போகக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலைகள் அது நம்ம ஊர்லாம் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த ஃபேஸ்புக்கு, சீரியலு, ட்விட்டர் இதெல்லாம் பொது வலைத்தளங்கள் வந்த பிறகு சூழ்நிலைகள் நிலைமை தலைகளாக ஆகிவிட்டது. குர்ஆன் ஓதக்கூடிய ஓசைகள் குறைந்து போச்சு. தஸ்பீ செய்யக்கூடிய சில பேர் தஸ்பீ ஓதுறதெல்லாம் பிதத்துன்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. கையில் தஸ்பீ வச்சு உருட்டி கொண்டிருந்த தாய்மார்கள் கையில் இன்னைக்கு என்ன இருக்குது? தஸ்பீலாம் வாயில தான் ஓதணும், இல்லை கையில் தான் விரலில் மடக்கிக்கணும், இப்படி சொல்லி தஸ்பீயை விட்டாச்சு.
அதனால பெண்களுடைய, ஆண்களுடைய, சிறுவர்களுடைய வாழ்க்கை திசைகள் மாறி போய் கொண்டே இருக்கின்றது. வெட்கங்கள் இல்லாத சூழ்நிலை, பிள்ளைங்க கிட்ட வெட்கம் இல்லாம போச்சு. தாய் தந்தை முன்னாடி வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல நம்ம ஊர்ல இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்படி வருது? சீரியல்ல, சினிமாக்கள்ல இந்த மாதிரி காமிக்கப்படுது. அப்பாவை வாடான்றான், அம்மாவை வாடின்றான், போடின்றான். நாம பிள்ளைங்களுக்கு எனக்கு நூடுல்ஸ் தாப்புவான்னு கேட்க சொல்லக்கூடாது, நூடுல்ஸ் தாங்க பூவா அப்படின்னு கேட்க பழக்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அங்கே காப்பீர்களோட அல்லது பலவிதமான மாணவர்கள் மாணவிகளோடு சேர்ந்துருக்கிறாங்க. நாமளும் பிள்ளைங்க முன்னாடி கண்ணியமாக நடந்து கொள்ளணும். நம்ம பிள்ளைங்களை வாங்க போங்கன்னு சொல்லணும். நம்மளுடைய கணவன்மார்களுக்கு நல்ல முறை பிள்ளைகள் குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு முன்னாடியாவது கணவன்மார்களும் மனைவியிடத்தில், மனைவிமார்களும் கணவனிடத்தில் மரியாதையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்து காண்பித்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு தாய் இங்கே வா உனக்கு பேரிச்சம்பழம் தரேன்னு சொல்லி ஒரு பிள்ளையை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூப்பிட்டு கிட்ட பேரிச்சம்பழம் தர்றாங்களா இல்லையான்னு ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு அந்த அம்மா பேரிச்சம்பழம் தந்துருச்சு அந்த குழந்தைக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ பேரிச்சம்பழம் தராமல் பொதுவாக எல்லா தாய்மார்களும் பிள்ளை ஏமாற்றி கூப்பிட்ற மாதிரி நீ ஏமாற்றி இருந்தேன்னா உன் பிள்ளைய நீ பொய்யனாக ஆக்கிவிட்டாய், நீனும் பொய்யனாக ஆக்கிவிட்டாய். இப்போ பிள்ளைகளை பொய்யனாக உருவாக்குறதும் நம்ம தான். நாமும் பிள்ளைங்க முன்னாடி பொய் பேசிட்டாலும் அதுவும் பிள்ளைங்க பார்க்கும், எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி அது நம்மளை கேள்வி கேட்கலாம், அல்ல அதுங்க அந்த தவறுகளை செய்யலாம். நல்லாவே தெரியுது நம்ம பிள்ளை தான் தப்பு செஞ்சுருக்கு, அதை போய் நம்ம சொல்லக்கூடாதுன்றது மறைக்கிறதுக்காக பிள்ளைங்க முன்னாடியே நம்ம சண்டை போடுறோம். என் பிள்ளை அது செய்யலைன்ட்டு நல்லாவே தெரியுது. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போடுறோம், பிள்ளைங்க மேல உள்ள பாசத்தில் பிள்ளைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக. ஆனால் அந்த பிள்ளை பின்னாடி எதிர்காலத்தில் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம பூவா நமக்கு, நம்ம பாப்பு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது தாய்மார்களே. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் குடும்பங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி வைத்திருந்தார்கள். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி அவங்க ஒரு பெண், ஒரு கன்னி பெண், அதாவது சிறு விடலை பெண், வயசுக்கு வந்து சின்ன பெண்ணுக்கு எவ்வளவு வெட்கம் இருக்குமோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெட்கப்படுவார்கள் என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு வெட்கம் இருக்கு. இன்னைக்கு வெக்கம் இல்லாத சூழ்நிலை இல்லாததுனால தான் பிள்ளைங்க இப்படி இருக்குது. பெண்கள் மாறி போயிடுறாங்க, கணவன்மார்கள் மாறி போயிடுறாங்க. இப்போ வெட்கம் என்பது ஈமானின் பாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகின்றது என்றால் குடும்ப சூழ்நிலைகள் இன்று தலைகீழ் மாற்றங்களை கண்டு வருகின்றது. அன்றைய காலகட்டங்களிலே குடும்ப சூழ்நிலைகளும் நம்முடைய நிலைமைகளும் எப்படி இருந்து கொண்டிருந்தது? அன்றும் வாழ்ந்த பெண்கள் தானே இன்றும் வாழ்கின்றார்கள். நம்ம வளர்த்த தாய்க்குளம் தானே அன்று வளர்த்த தாய்க்குளம் தானே இன்றும் இருக்கின்றது. ஏன்? அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் நம்முடைய சூழ்நிலைகளை இஸ்லாத்தின் அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையிலே எப்படி சாபிய பெண்மணிகள் தங்களை ஆக்கி வைத்திருந்தார்களோ அப்படி வைத்திருக்க வேண்டும். இது ஏன் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், பெண்கள் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த பெண்மணிகளுடைய பங்குகள் இந்த இஸ்லாத்திலையும், தீனிலையும், குர்ஆனிலையும், ஹதீஸிலையும் ஏராளமான பங்கு இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸ்கள் ஏராளம். அன்னை பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சா உடனே ஆயத்தை இறக்கிறாங்க. ஆண்கள் பல நாட்கள் வைத்த கோரிக்கைக்கு கூட ஆயத்தை இறக்காத அல்லாஹ் பெண்கள் வந்து சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறாங்கன்னா, பெண்கள் தங்களுடைய ஈமானுடைய வலிமையையும் இஸ்லாத்துடைய ஒத்துழைப்பையும் அவர்கள் வழங்க வேண்டும். அந்த பெண்மணிகளாக இன்றைய பெண்மணிகளும் மாற வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய தாய்மார்களை அதே போன்ற ஒரு நிலைமை அந்தஸ்தை உயர்த்தி தந்தருள்வாராக. நம்முடைய இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.